ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், எங்கள் ஊரில் ஏகப்பட்ட வெயில். என்ன பண்ணுறதுன்னா சாப்பாடு செய்ய விறகு இல்லை. அதனால் நாங்கள் இப்போ விறகு பொறுக்க போகிறோம். இங்கே பாருங்கள் யார் யாருன்னு. எங்கள் அம்மா கயிறு இல்லைன்ட்டு இந்த கயிறு தேடிட்டு இருக்கிறாங்க. இருக்கா இல்லையா மா? கயிறு இருக்கா இல்லையா? இங்க பாருங்க, நாங்க போய் இன்னைக்கு விரவு எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு வர போறோம். அங்க கட்டிட்டு வந்து விரவு இது திருடனுங்களாட்டு போனோன்னா வச்சுக்கோ, நாய் தான் நம்மளுக்கு துரத்தும். அம்மா தலைக்கு துண்டு போடுமாம்மா. இங்கே பாருங்க, வீட்டை விட்டு நாங்கள் பாதி தூரம் வந்துட்டோம். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டருமா? இங்கே பாருங்க ஏகப்பட்ட வெயில். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இல்லை 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 இங்கே பாருங்க, மாடெல்லாம் பாவம் வெயில்ல காயுது. ஒரு தொட்டி தண்ணி தான் எடுத்துட்டு வந்து வைக்கிறது எல்லாம். பருத்தி காட்டில் மேயறதுக்கு கூட அதுக்கு தெம்பு வேணுமே. இப்போ இந்த வெயிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கூட தேவையில்ல, தண்ணி மட்டும் இருந்தால் போதும். எத்தனை பேரெல்லாம் மயக்கம் போட்டு எந்த சைடு போகலாம்? இங்கே பாருங்க, அப்படியே எங்கள் ஊரை பாருங்க. இங்க பாருங்க, காஞ்சி கருவாடா கிடக்குறோம். பருத்தி காடு மட்டும் தான் என்னன்னு தெரியல, ஃப்ரெஷ்ஷாவே இருக்குது. அதுதான் தெரியல, மரமே ஆகணும். இங்க பாருங்க நிழலா இருக்கு. போன வாரத்துல இந்த மரத்துல பூவே வரல, வெறும் இலையும் இல்லை. இங்க பாருங்க அழகா இருக்கு, ஆனா என்ன தண்ணி தான் இல்லை இந்த மரத்துக்கு. ஆமா, நம்ம ஏன்டி ஊத்தணும்? காட்டுக்காரங்க ஊத்துவாங்கடி, நாமளும் ஊத்தணும்ல. இங்க பாருங்க, நாங்க இந்த சைடு தான் அவுட் சைடு வருவோம். இந்த காட்டுக்கு தான் இப்ப வேலி போட்டுட்டாங்க. வேலியை தாண்டி தடத்தையே மறைச்சிட்டாங்களா? அடக்கடவுளே, இனிமே போக முடியாது. எங்கேயாவது ஒரு பக்கம் போவாங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல ஓப்பனா இருந்தது, சுத்தியுமே வேலி போட்டுட்டாங்க. அவுட் சைடு போறதுன்னு பசங்களாம் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்கன்ட்டு இதை அடைச்சிட்டாங்க. ஆனா எப்ப நைட்டோட நைட்டோ போட்டு விட்டாங்களாட்ருக்கு. இங்க பாருங்க, இந்த வெயிலுக்கு மட்டும்தான் இந்த மரம்லாம் ரொம்ப அழகழகா வருது. இங்க பாருங்க, அப்படியே சுத்தி காட்டுறேன். ஊரெல்லாம் செம்மையாத்தான் இருக்கும், ஆனா ஒரு பஸ் வசதி கிடையாது, ஒரு கடை வசதி இல்லை. அப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் மொத்தத்துல பக்கத்துல இல்லைங்க. இருக்கு, உனக்கு இருக்கும். வீட்டு ஒரு வீடு கணேஷ் பென்சிங்கா யூனியன் ஆபீஸ் அருகில். ஓஹோ, வேலியா? ஓ, வேலி விற்கிறதுக்கு போஸ்டரா? இந்த பாருங்க, நாங்க இந்த சைடு வந்துட்டோம். பாருங்க, நெவுளா இருக்கிற இடத்துக்கெல்லாம் வந்துட்டோம். அவங்க கொஞ்சம் முன்னாடி போகிறாங்க, நாமளும் முன்னாடி போகலாம். ஏன்டி இங்கே உட்காந்துட்ட? என்ன பண்ணுறது, நீ போவ. இப்படி சந்தில் இடம் இருக்குதான்னு பாரு. இப்படி போகலாம், போ போ, இப்படி போகலாம். நம்பி அந்த முள்ளில் போகணும். இருக்கு சந்து இடம், கொஞ்சமாக தான் இருக்குது. போடாம போடி, நாய்க்கான இருக்க போகுது. இன்னும் ஒரு பக்கம் நம்ம இங்கே ஓரமாக நின்றுக்கலாமா? இங்கே பாருங்கள், இந்த சைடெல்லாம் ஒரே முள்ளாக இருக்குது. அவங்க வீட்டுக்காரங்க அதுதான்
பார்த்தாங்கன்னா தெரியும், திட்டுவாங்களாம் என்னன்னு தெரியல. நாங்கள் வந்து இங்கே நின்றுக்கிட்டோம், ஒரே பேட் ஸ்மெல்லாம் அடிக்குது. எதுக்கும் உள்ளே பூந்துக்கலாம். மாடி சத்தம் போடாம நாய்க்கான இருக்குமா என்னன்னு தான் பயமாக இருக்குது. இருந்தாலும் நான் போய் ரோட்டுக்கிட்ட போய் நின்றுக்கலாமா? அப்படி எப்படி வீடு எடுப்பா கம்மனு இருக்கு. இங்கே பாருங்க, ஒரே பயமாக இருக்குது. தொட்டாஞ்சினி மரமா இது? சரி, இங்கே பாருங்க, இதை பார்த்து நான் தொட்டாஞ்சினி இலைன்னு நினச்சிட்டேன். தொட்டு பார்த்தா சுருங்கலை, அப்படின்னா இது வேற இலை. எனக்கு தெரியும். இவனை பாருங்க, இவன் செய்கிற கூத்து. கம்முனீர் கம்முனீர் சத்தம் போடாதடி. அவங்க பார்த்தாங்கன்னா அப்புறம் நாயை ஊற்றி விட்டுருவாங்க. அப்புறம் நாய்கிட்ட நம்ம கடி வாங்கிட்டு தான் போகணும். புரியுது? இங்கே நாத்தடி இல்லை பாருங்க. இந்த வெயிலுக்கும் இந்த நம்ம இந்த ஃபுல்லுமே வெயில். இங்கே வந்து நிழலாக இருக்குது. பாம்பு படுத்துட்டு இருக்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது. அவ்வளோ ஜாக்கிரதையாக நம்ம பார்த்து கால் வைக்கிற இடமெல்லாம் பார்த்து வைக்கணும். கம்முன்னு இரு. இவளை கூட்டிகிட்டு வந்து ஒரே சேட்டை பண்ணிட்டு இருக்கிறான் இவ. இங்கே நம்ம நின்றுட்டு இருந்தோன்னா வேலைக்கு ஆகாது. நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணலாம் அவங்களுக்கு. போ போ சட்னி போ. ஒரு வழியா நம்ம இந்த முள்ளை தாண்டி வந்துட்டோம். இப்போ முள் எடுக்கிறதா இல்லை வேற நல்ல குண்டு குச்சி எடுக்கிறதுன்னு தெரியல. கேட்டுக்கலாம். மா, முள்ளா இல்லை எப்படி எடுக்கிறது? எப்படி வேணாலும் ஓகே. பாருங்க, அதிகமாக இந்த மாதிரி குச்சி தான் இருக்குது. இங்கே பாருங்க, யாரோ பொறுக்கி போட்டிருக்காங்க. அதை எடுத்தோன்னா நம்மளுக்கு கன்ஃபார்ம் சண்டை தான் வரும். இந்த மாதிரி குச்சியெல்லாம் பரவாயில்ல. இங்கே பாருங்கள், நான் எடுத்து வச்ச விரவுது. இப்போ எங்கள் அம்மா பாதி விரவு போய் ரோட்டில் போட்டுட்டாங்க. இவருக்கு திருட்டுத்தனமாக இப்பயே ரோட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இன்னும் யாராவது பார்த்தாங்கன்னா கட்டி போட்டு எடுத்துருவாங்க. இந்த பாருங்க, அங்கே ஒரு வண்டி வர வருது. யாருன்னு தெரியல. இங்கே பாருங்க, 2 பேர் வர பார்த்துட்டு போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கிட்டே கரெக்டாக பண்ணாங்க. சொல்லிவிடுவாங்க, பயமாக இருக்குது. நான் உசாராக ரோட்டுக்கு பக்கம் வந்துட்டேன். ஏன்னா ஏதோ மாட்டினாங்கன்னா இவங்க மட்டும் திட்டு வாங்கிக்குவாங்க. நம்ம எதுக்கும் கொஞ்சம் விலகியே நிற்கலாம். ஏன்னா நாயை அவுத்துட்டா கூட நம்ம வந்து பாதி திட்ட மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த விரவை வந்து எங்கள் அம்மா பொறுக்குனது. அந்த விரவு கீழ் விரவை காட்டிடுறேன். அந்த குண்டு விரவை வந்து நான் பொறுக்குனது. இங்கே பார்த்துக்கோங்க எப்படின்னு. எந்த குண்டு விரவுன்னு நான் காட்டுறேன் இருங்க. இவ்வளோ ஒரு வண்டி வர வந்துருக்கு. இங்கே பாருங்கள், இந்த குண்டு விறகு என்னங்க பண்ணுறது, எங்கள் வீட்டில் கேஸ் இல்லை. அதனால் நாங்கள் இந்த வெயிலில் வந்து ரொம்ப கஷ்டப்படணும்.
வாழ்க்கைனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சரி இத்தனை நாள் எங்கள் அம்மா வராங்கன்ட்டு தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நானும் கூட வந்தேன். பிச்சு போடுவேன் குண்டுங்க பாருங்க, இப்போ நல்லாவே தெரியுது நான் பொறுக்குன்னு விரவு. இங்கே பாருங்க, இந்த குண்டு குண்டு விரவெல்லாம் நான் பொறுக்குனது. கீழே இருக்கிறது எதுக்கும் இல்லாமல் இத்து போன விரவெல்லாம் எங்கள் அம்மா பொறுக்குனது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் எங்கள் மம்மி ஓவராக தான் போகிறாங்க. அங்கே பாருங்க, அங்கே 2 ஆளுங்க இன்னும் பொறுக்கிட்டு இருக்காங்க. திட்டுவாங்க, வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிக்கிட்டுமா? இங்கே பாருங்கள், கட்டும்போது ஒரு காலை வச்சு இப்படி அமுத்திக்கோங்க. அமுத்திட்டு தான் கட்டணும். போகலாமா? இன்னொரு ரவுண்டு வரலாமா? அதுதானே. இங்கே பாருங்க, எங்கள் அம்மா எவ்வளோ சூப்பராக கட்டுறாங்கன்னு. தூக்குட்டுமா? அச்சோ, அவங்க ஊருக்காரங்க, இந்த காட்டுக்காரங்களா? நம்மள அதாவது பாவம் புண்ணியை பார்த்து விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏம்மா என்னம்மா இன்னைக்கு என்ன பிரச்சனையா? எங்கள் அம்மா மட்டும் ஏதோ பேசினாங்களே, இதுலேயே அழுத்திட்டு இங்கே பாருங்க, காட்டுக்காரங்க வந்து பார்த்துட்டாங்க, எங்களை பாவம் பார்த்து விட்டுட்டாங்க. சரி என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இங்கே பாருங்க, வந்ததுமே நான் வந்ததுனால தான் சட்டுன்னு பொறுக்கிட்டோம். ஆமாவா இல்லையா? அவ்வளோதான், நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னொரு ரவுண்டெல்லாம் வர மாதிரியெல்லாம் இல்லை. ஏன்னா வெயிலில் இப்பயே பாதி உடம்பெல்லாம் கெட்டு போச்சு. அதனால் இப்போ நாங்கள் வீட்டுக்கு போய் நல்லா தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம். இந்த 2 விரவுக்கு நம்ம இவ்வளோ தூரம் வந்தோம். அது பிள்ளைங்க பாத்ரூம் வரப்போ கூட 2 பொறுக்கிட்டு வந்திருந்தா தான் இவ்வளோ இருக்குமே. இந்த 2 விரவுக்கு இந்த வெயில்ல நாயா கஷ்டப்படுறோம் நாங்கெல்லாம். என்னடி பண்றது, இன்னைக்கு தெரியுதுடி. ஆனால் எங்க அம்மா வந்தப்ப கூட எனக்கு தெரியல. இங்க நிழலா இருக்குது. இவளெல்லாம் எதுக்குதான் கூட்டிட்டு போனேன்னு இருக்குது. ஒரு விரவ கூட இவ பொறுக்கவே இல்லை. பல்ல காட்டிட்டு உன்னை வீட்லயே உட்கார வச்சுட்டு வந்துருக்கோம். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இப்ப நாங்க வந்திருப்போமா சொல்லு. இந்த வெயில்ல இங்க பாருங்க, எங்க வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான். 2 ஸ்டெப் எடுத்து வச்சோன்னா எங்க வீடு வந்துடும். யார் யாரெல்லாம் இந்த மாதிரி விரவு பொறுக்க போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க ஊர் சைடெல்லாம் நாங்களாம் இப்படி தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா, பை பாய். பாய் சொல்லுங்க.